பண்றதெல்லாம் நல்லதுக்கு தானே. உனக்கு தெரிஞ்சா போதும்பா. உப்பு உப்பு உப்பு, சோத்துப்பு, மீன் உப்பு, கல்லுப்பு. என்னடா என்ன என்ன குரல் கொடுக்குற? நான் யார் தெரியுமில்ல? யானையவே கொல்ல பொருட்களை கட்டி போட்டு குத்த வச்சு பால் கறக்கிறவன்டா. என்கிட்டயே வா. என்ன எதுக்கு இப்ப கத்தி? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? அண்ணி வீட்டுல தேடிக்கிட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை போய் கோழி எடுத்து குழம்பு வைங்க. போங்க, அடம் பிடிக்காதீங்க. போங்க அண்ணே. கடங்காரன் வர்றான், மாட்டிக்கிட்டான். போடா டே. யாருகிட்ட நான் ஐயோ நான் தப்பிச்சிட்டேன். எங்கல கூட்டம் கூட்டமா போறீங்க? குப்பி அடிக்கவா? குப்பி அடிக்க காசு இல்ல. நீங்க ஞாயிற்றுக்கிழமை தொழிலுக்கும் போகல. சங்க வியாபாரி சங்கல்ல கூப்பிட்டானா அதாம்ல போயிட்டு இருக்கோம். எடைக்கு 50 ரூபாயா? வரையல கருத்தையா? எடைக்கு 50 ரூபாயம்ல. 10 முங்கு முங்குனா 500 ரூபா. போவோம்ல. சரி சும்மா இருக்க 4 காசு சம்பாதிக்கலாமே. எழுந்திரு சீக்கிரம். ஏய் பஸ் நிப்பாட் சொல்லு. நிறுத்தல. நிறுத்து. ஏய் வாட்ரு. ரைட் ரைட். இந்த அப்படி. கருத்தையா, சங்குமு தள்ளுறதுக்கு கடல்ல குதிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் தம்பி நம்பி கூட இடுப்பு கைத்த கொடுக்க மாட்டாங்க. மாமா மச்சனை நம்பி தான் கொடுப்பாங்க. நீ என்கிட்ட கொடுக்குற? மாம மச்சான் அண்ணன் தம்பி இவங்க எல்லாத்தையும் விட பழகுற கூட்டாளி தான பெருசு. உசுறு காப்பான் தோழன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க. ஏய் உள்ள போய் தம் போனவன கையில புடிச்சு சுண்டுவேன். இழுத்து புடல விளையாடாத. உசுறு ஏன் உசுறுல அவ்வளவு லேஸ்ல விட்டுருவனா? நீ தைரியமா முங்கு. நல்ல ஆழம்ல பாதி தம்லே வந்துரு. என்ன இடுக்கு பாறல கைய கால கொடுத்து மாட்டிக்கிறாத. இடுப்பு கயிறு உன் கையில இருக்கப்ப எனக்கு என்ன பயம்ல? எம்மன் கையில் இருக்கிற பாச கயிற்றை விட உன் கையில் இருக்கிற பாறை கயிறு கட்டில போல. என்ன பயந்துட்டியா? போல ஆடி போச்சு. ஒரு நிமிஷத்துல ஆடி போயிட்டோம்ல. உனக்கு விளையாடுறதுக்கு வேற இடம் கிடைக்கலையா? கருப்பே கூட விளையாடாம வேற யார் கூட விளையாடுறது? நல்ல விளையாடு நீ. அக்கா இங்க பாருங்க இந்த சிப்பி எப்படி இருக்குன்னு. அண்ணே பீட்டரண்ணே கையிலுக்கு மூரை கடிச்சிருச்சு. விஷம் ஏறுது போல இருக்கு. அழுதுட்டு இருக்கா. எங்க? அதோ. காக்கா ஒண்ணும் பண்ணாதீங்கக்கா. கையை அப்படியே வச்சிருங்கக்கா. அப்படியே வச்சிருங்க. என் கையில சுத்த விளையாட்டு பிள்ளையா இருக்கிய. எங்க கையை கொண்டு விட்ட? மோர் தான் விஷம்னு தெரியும்ல.
என்ன பிள்ளைய போ. ஐயோ, ஆழமா கடிச்சிருக்குமோ, விஷமாச்சு. பரவாயில்ல, லேசா தான் கடிச்சிருக்கு. வீட்டுக்கு போய் மஞ்சள் தேய்ச்சா சரியா போயிடும். போகும் போகும், கைதான் போகும். போட. இன்னும் 2 நாளைக்கு தண்ணி படாம பாத்துக்க. சரியான கிறுக்கு பிள்ளையா இருக்கிய. உனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். என்ன பண்ண போறிய போ. ஏமா உங்க ஜாதியில நல்லா படிச்சு உத்தியம் பாக்குற மாப்பிளைய பாக்குறது பெரிய குதிரை கம்பா இருக்கப்பா. ஓ தரற படிப்பு என்ன படிப்பு? அந்த காலத்துல என்ன காமராஜர், கக்கனு, எம்ஜிஆர், சிவாஜி இவங்க எல்லாம் படிச்சாங்களா? அவங்க எல்லாம் படிக்காத மேடல. நாங்கெல்லாம் வாழ்க்கைய படிச்சிருக்கோம்ல. ஏட்டு படிப்பு படிச்சு போட்டு இன்னொருத்தங்கிட்ட போய் வேலையை பார்க்கணும். இது ஒரு பொழப்பு. இல்ல பீட்டர், சும்மா இல்ல. நம்ம தங்கச்சிக்கு படிச்ச மாப்பிள்ள தான் பார்க்கணும். நீ பாரு. அதான் பார்த்தேன். எப்பா பீட்ரு கொஞ்சம் சும்மா இருப்பா. வர மாப்பிள்ளையாவது 4 எழுது படிச்சிருக்கணும்னு அப்படி சொல்லு. நெத்திலி படிப்பை பத்தி நீ பேசுறல. நம்ம வீட்லயும் தங்கச்சி படிச்சிருக்கு. வெரைட்டி அவுட் நல்ல இல்லையா அண்ணே? அண்ணே கொஞ்சம் இடத்த காலி பண்றீங்களா? சரிங்கண்ணே. பட்டை ஏத்திட்டா படிப்பை பத்தி பேசுறானு இல்ல. இல்ல பீட்டர், கொஞ்சம் பேச்ச குரல. அட இரியா. இவன் எப்படி இருக்கான்? இல்ல பேசல. எப்படி சகிக்கல. ஐயோ கருத்தையா, இந்த பையன் எப்படி பாரு. நல்லா இருக்கான். என்ன இவன் யாரு? இந்த பையன் தூத்துக்குடி கலெக்டர் ஆபீஸ்ல டவாலியா இருக்கானா. டவாலினா? டவாலி கலெக்டருக்கு கையாளு. முன்கை, பின்கை, இடதுகை, வலதுகை, வாங்குறது, வைக்கிறது, கொடுக்கிறது எல்லாமே அந்த கலெக்டருக்கு அவன் தான் டவாலி. ஓஹோ, அப்ப அந்த கலெக்டர் கை இல்லையா? பாத்தியா கருத்தையா, படிச்சவன் பொழப்ப படிச்சு புட்டு கை கால் வழங்காம போயிருக்கேன். சும்மா இல்ல பீட்டர். பீட்ரு என் மீட்டர்ல கைய வைக்காதாப்பா. சரி அப்பா. தரகற, இந்த பையனே பேசி முடிச்சிருங்க. என்ன பேசி முடிச்சிடுறேன். ஆமா, சர்ச்சில் மணி அடிச்சதுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அது சிலுவை போட்டு பழகிட்டு இருந்தேன். சிலுவை போட்டியா? இப்ப நீ போட்டது சிலுவையா? இழுவ. சிலுவை எப்படி போடணும்னு தெரியுமா? இங்க பார், இப்படி போடணும். எங்க போடு. ஆமா, நீ எதுக்கு சிலுவை போடுற? கன்னியாஸ்திரியாக போறல என்ன? அப்படியே ஆனாலும் கருத்தியாவுக்கு கல்யாண செலவு மிச்சம் தான்.